மார்க்க விஷயத்தில் மனோ இச்சையை பின்பற்றுவது என்பதுதான் இப்போது இருக்கிற இந்த காலத்தில் அதிகமான முரண்பாடுகளும் அதிகமான பிரச்சனைகளும் இந்த முஸ்லீம் சமூகத்தில் வாரத்துக்கு மிக பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? மனோ இச்சையை பின்பற்றுவது. நான் எது சரி என்று சொல்லி குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அலசி ஆராயல. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அருளப்பட்டு சமூகத்துக்கு தூதுவராக வந்து அதன் பிற்பாடு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்ட ஒன்றில் எந்த ஒரு முஃமினுக்கும் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களது மூப்புக்கு விஷயம் செய்யறதுக்கு இது எந்த இதையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டளையிட்ட அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்ட ஒரு விடயத்தை எந்த ஒரு முஸ்லீமான முஃமினான பெண்ணுக்கும் முஃமினான ஆணுக்கும் அதில் மாற்றம் செய்யறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படி அவர் மாற்றம் செய்தால் அவர் வழிகேடர் என்று சொல்லி அல்லாஹ் மிக ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை இந்த அத்தியாயத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. எனவே இந்த மனோ இச்சையை பின்பற்றுவது என்பது எனக்கு என்ன கிடைக்கணும், இடம் கிடைக்கணும், நான் இதை சென்ன என்ன நினைச்சு போட்டுருவாங்க என்கிறதுக்காக மார்க்கத்தை மறைச்சி நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளோட வயிறுகளை வளர்க்கக்கூடாது. மார்க்கத்தை மறைச்சி நாம் நம்மளோட விஷயங்களை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் 2 விடயங்களை உங்களுக்கு பற்றி சொல்றேன். அந்த 2 விடயத்தை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல் குர்ஆன், 2வது அஸ்-சுன்னா. இது 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் இது 2ஐயும் நாம் என்ன செய்யணும், பின்பற்றணும். மற்ற விஷயங்கள் எதையும் நாம் பின்பற்றக்கூடாது. அவர்கள் கூட பேர் இருக்கார்களே, அவர்கள் கூட விஷயங்களை செய்கிறார்களே, ஒரு விஷயத்தை நன்றாக செல்கிறேன், அதிகமானவர்கள் செய்வதால் அது சரியென்றும் ஆகாது, குறைவானவர்கள் செய்வதால் அது பிழை என்றும் ஆகாது. அவ்வாறு பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது குறைவானவர்களே இருந்தார்கள், கூடுதலானவர்கள் மாற்று மதத்தில் இருந்தார்கள். குறைவானது நாம் பிழை என்று நமக்கு விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் இந்த மார்க்க விடயத்தில் எந்த ஒரு மனோ இச்சையும் பின்பற்றவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அதிகமான சஹாபாக்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், அதிகமான பெண்கள் மகர் தொகையை அதிகமாக கூட்டி விட்டார்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு செல்றாங்க, மகர் தொகை பெண்கள்லாம் அதிகமாக கேட்காங்க, நாம் அதற்கு ஒரு வரையறை என்ன செய்வோம், நிர்ணயிப்போம் என்று சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சொல்றா, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வழங்கிய உரிமையை பறிப்பதற்கு நீங்க யாரா? ஒரு ஹலீஃபாவை பார்த்து கேட்காங்க. அந்த அளவுக்கு மார்க்க விடயம் என்று வரும்போது, அல்லாஹ் ரசூல் என்று வரும்போது அதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் செய்யலையே நாம மட்டும் செய்கிறோமே என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் மார்க்க விஷயத்தில் நாம் நெஞ்சு விடக்கூடாது, அதை பின்பற்றி விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க விடயம் என்று வரும்போது அதிகமான விடயங்களை நாங்கள் இந்த பள்ளி வாயிலே சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் இறுதி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் அதே நிலையில் வைத்து அதே நிலையில் மரணிக்கச் செய்வானாக.